மகள் போன்ற இந்த பெண்மணியை வாழ்த்தி கொண்டிருக்கிறேன் அப்பா. டாய் ஆட்சி கொடுக்குறேன்டா முத்தா பையனே. ஏண்டா டேய் சண்டா ஏடா காசு அங்க வாங்கிட்டு வர. சரி கோபப்படாம மேல வாங்க என்ன பேசிக்கலாம். வாங்க மேல வாங்க என்னால பேசிக்கலாம். டேய் வாடா முதல்ல. இப்படிலாம் பேசுன நான் கீழே வந்தேன்னா வச்சுக்கே ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு தீர்க்க வேண்டியிருக்கு. ஏமா இந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற? ஆமா வேற என்ன வழி? நாசமா போச்சு அம்முல். ஐயோ அட மேல வாங்க சீக்கிரமா. உன்னை நாடகம் போட்டு உன்னை டேய் ஏற முடியாத பிரதிக்கு ஏற முடியாது. அப்ப எதுக்கு இறங்கி போகணும்? இங்க பாருமா இந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற. கல்யாணம் பண்ணாத. மிகப்பெரிய அசிங்கம் காத்திருக்கு உனக்கு. மிகப்பெரிய அசிங்கம் பார்த்து கொண்டிருக்கிறது உனக்கு. ஏன் தெரியுமா? இப்ப இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவன் பேர் என்னன்னு சொன்ன உன்ட்ட அப்படி சொன்னால அதுவே தப்பு. முதல்ல உன்னை ஏமாத்திக்கிட்டு இவ்வளவு நாளா. உண்மையிலேயே மக்கள் இவருக்கு வைத்த பெயர் ஒண்ணு இருக்கு. ஆனா அதை சொல்லாம இவன் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு அந்த கதையை உனக்கு தெளிவா சொல்றேன். வா ஒரு நாள் இவன் காட்டுக்கு வேட்டைக்கு போயிருக்கான். போனியாடா? போன இடத்துல மிகப்பெரிய மிருகத்தை பாத்தியாடா? அந்த மிருகத்தை விரட்டுறதுக்காக இவன் ஒரு சம்பவம் பண்ணியாடா? என்ன சம்பவம் பண்ண? அதை எப்படி விரட்ட சம்பவம் பண்ணியா? சாமி இந்த மிருகம் இருக்கும்போது அந்த மிருகம் பயந்து ஓடி இருக்கு. எப்படி சம்பவம் பண்ணியா? அதுலயும் பயப்படாத மிருகமா இருந்திருக்கு. அதை எப்படி நீ விரட்டுன? என்ன ஒரே குத்தா குத்தி இன்ன வரைக்கும் அது வாங்கணும் உனக்கு புரியலன்னா பெரிய சங்கடம் தாண்டா. சரி குத்தி அந்த மிருகத்தை விரட்ட. அப்படி இவன் விரட்டதுனால இந்த உலகமே இவனுக்கு ஒரு பட்டம் வைத்திருக்கு. புளியவே குத்தி விரட்டினால இல்லையா? அதனால இவனுக்கு ஒரு பட்டம். இப்ப மதுரையை காத்தார் ஒரு வீரன். யாரவே? பலே பருத்தியூர்ன்ற ஊரே காத்தார் ஒருத்தர். பருத்தின்ற ஊரை காத்தவர் என்ன வீரன்? மதுரைன்ற ஊரை காத்த வீரன் என்ன வீரன்? இப்ப இவர் புளிய குத்தினா இல்லையா? இவனுக்கு ஒரு பேர் இருக்கு. முட்டா பையனே புலி குத்தி வீரன். அப்போ வாய்க்கு பொருத்தமா தான் இருக்கும். இருவருமே பல்லாட வாழ வேண்டும். நீங்க 2 பேர் போயிட்டு பள்ளி அழைத்து வார்கள். வேமா போயிட்டு அழைத்து போடா. எனக்கு தெரியும் போடா. எனக்கு கீழே இறங்கி ஓடுனதுக்காக 100 அன்பளிப்பளித்த எங்க ஐயாவுக்கு 2 300 ரூபாய் கிடைச்சிருச்சு. 1 மணி நேரம் ராஜாங்க. இப்ப நான் போயிட்டா இல்லடா இங்க வேற நிஜமா என்ன பிடிக்குமா? ஏய் வாப்பா புலிகுத்தி. நிஜமா என்ன பிடிக்குமா? ஆக சிறந்த ஒரு பாடகர் மாமா ராதாகிருஷ்ணன் மாமா அவர்கள். அதனால பாடுற பகுதியெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டோம். பேசுற பகுதி நீங்க பண்ணுங்க மாப்பிள்ளாரு. ஆனா ராகவ மாமா விருப்பப்பட்டு 2 பாட்டு கேட்டிருக்காங்க. என்ன இதுக்கப்புறம் இந்த பாட்டை மாமா விரும்பி கேட்பாங்களான்னு தெரியாது. இருந்தாலும்